அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேய், நீங்கள் என்ன மூக்கை உடைச்சதை பற்றி எனக்கு கவலை இல்லைடா. பாஸ் ஆகணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும், புரியுதா? என்னாலையும் பாஸ் ஆகி காட்ட முடியும். என்ன பத்மா, அரியர்ஸ் எதுவும் எழுத போறியா? என்ன பாஸ்கர், பதிலுக்கு ஏன் மூக்கை உடைக்கிறியா? நான் சொன்னது நம்பர் 1 தலைவன். என்ன பத்மா, இது வரைக்கும் என்ன கேட்டுட்டு தானே பத்மா எல்லாமே செய்வேன். இப்போவும் கேட்பேன், ஆனால் செய்ய மாட்டேன். என்னால் முடியுங்கிறது தன்னம்பிக்கை. என்னால் மட்டுமே முடியும்னு சொல்கிறது தலக்கணம். என்ன ஜோதி, எனக்கே இலக்கணமா? ஆ? பாஸ்கர், இது ஒரு ஜஸ்ட் போட்டி தான். யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்றது போட்டிக்கு அப்புறம் தான் தெரியும். ஓகே பரஞ்சோதி, எப்போ நமக்குள்ள போட்டின்னு வந்துச்சோ அப்போவே நாம் மெச்சூரிட்டி ஆகிட்டோன்னு அர்த்தம். கரெக்டாக சொன்ன பாஸ்கர். நான் உலகநாயகனோட ரசிகன். கண்டிப்பாக நம்பர் 1 வந்து காட்டுவேன். நான் கூட இளைய தளபதி விஜயோட ஃபேன். கண்டிப்பாக நம்பர் 1 வந்து காட்டுவேன். நான் படமே பார்க்காதவன், ஆனால் சூப்பர் ஸ்டாரை எனக்கு பிடிக்கும். நான் அவரோட ஃபேன். கண்டிப்பாக நான் இதே நம்பர் 1 இருந்து காட்டுறேன். சபாஸ், சரியான போட்டி. 3 பேரோட ரசிகர்களில் யார் நம்பர் 1 வர்றாங்கிறத பார்த்துருவோம். இப்போ தான் பாஸ்கர், நீ கரெக்டாக பேசியிருக்க. தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு போட்டி இருக்கணும். அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த உலகத்தில் எல்லா மனுஷனும் ஏதாச்சும் ஒன்றுக்கு போட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்கான். ஆனால் நம்ம போட்டி நமக்குள்ள யார் நம்பர் 1 வர்றதுங்கிறது தான். வெறும் போட்டி வேலைக்காகாது. அதில் கண்டிஷன்ஸ் அப்ளை இருந்தால் தான் ஒரு த்ரில் இருக்கும். உன்னோட கண்டிஷன்ஸ் அப்ளை என்னன்னு சொல்லு பாஸ்கர். ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன பாஸ்கர், கண்டிஷனுக்கே கண்டிஷனா? கண்டிஷன் நம்பர் 1, 3 பேருமே வேறு வேறு ஏரியாவில் தான் கடத்துகிறோம். சூப்பர் பாஸ்கர். கண்டிஷன் நம்பர் 2, யார் யாரை கடத்துகிறாங்கன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கக்கூடாது. செமத்திரில் பாஸ்கர். கண்டிஷன் நம்பர் 3, 3 பேர்த்தில் யார் அதிகமாக அமௌண்ட் வாங்குகிறாங்களோ அவங்க தான் நம்பர் 1. சூப்பர் கண்டிஷன் பாஸ்கர். அவசரப்படாத பத்மநாபா, இன்னும் இருக்குது. நம்பர் 1 வர்றவங்களுக்கு 2வதா 3வதா வர்றவங்க அவங்க வாங்கின பணத்திலிருந்து 40% ஊக்கத்தொகையாக கொடுக்கணும். கண்டிப்பாக அந்த ஊக்கத்தொகையை நான் வாங்கியே தீருவேன். பரஞ்சோதி, நீ சொன்ன மாதிரி நம்மளோட டார்கெட்டு கோடீஸ்வரங்க தான். ஏன்னா ஏற்கனவே நம்ம 10 கோடி மதிப்புள்ள தங்கத்தை லாஸ்ட் மிஸ் பண்ணிட்டோம். கோடீஸ்வரங்களை கடத்தி கைக்கு பணம் வந்ததுக்கப்புறம் தான் இனிமேல் 3 பேரும் மீட் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே பாஸ்கர். ஏமாற்ற மாட்டேன்னு 2 பேரும் எனக்கு சத்தியம் பண்ணுங்க. என்னது சத்தியம் பண்ணிட்டு என் முன்னாடி கையை நிட்டுறீங்க? காலங்காலமாக சத்தியம் வாங்குறவங்க அவங்க சத்தியம் பண்ணுறதே கிடையாது. ஆனால் இப்போ நீயும் சத்தியம் செஞ்சாகணும். செய்.